இன்னைக்கு நம்ம இந்த டைப் இயரிங் தான் பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வயர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வந்து எடுத்துக்கோங்க. கீழ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவு விட்டுக்கோங்க. திரும்ப மேல இருக்கக்கூடிய வயர இது போல வளைச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு வளைச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இது போல தான் இருக்கும். அதுக்கப்புறம் கியர் லாக் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கியர் லாக் என்ட்ட கோல்டன் கலர் இல்லாதனால சில்வர் கலர் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்ட்டா பீட்ஸ் இருக்கணுமோ, அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த கியர் லாக் வந்து போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் கோல்டன் கலர் பீட்ஸும், பெர்ல் பீட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான பீட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? பீட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு லோட் பண்ணதுக்கப்புறம், திரும்பவும் எண்டிங்ல கியர் லாக் போட்டு லாக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயர வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோங்க. நம்ம மேல வளைவா கொக்கி மாரி இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயரையும், கீழ இருக்கக்கூடிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோங்க. இதே போலவே நம்ம இன்னொரு பீஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் அண்ட் யூனிக்கான ஒரு இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயரிங் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.